Hello everyone, welcome to CAD Test. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மிஷின் டிராயிங் வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்துறோம். அதாவது as a design engineer நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம இருக்கும். நம்ம வந்து டிசைன் இப்போ நம்ம வந்து ஷீட்ல வந்து நம்ம டிரா பண்ணி மேனுஃபேக்சர் சென்ட் பண்றதா இருந்தா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். அந்த சிம்பிள்ஸ்ல வச்சு தான் வந்து மேனுஃபேக்சர் வந்து அந்த பார்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாரு வித் டாலரன்ஸ் டைமென்ஷன்ஸோட சிம்பாலிக் ரெப்ரசென்ட் பண்ணும். அது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, மேனுஃபேக்சர் சென்ட் பண்றது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, எப்படி டயக்ராம் பண்ணும், இப்போ டயக்ராம் பண்ணும்போது எப்படி என்னென்ன இண்டிகேட் பண்ணுன்றதை வந்து நம்ம வந்து டிசைன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில் நம்ம வந்து இப்போ வந்து மிஷின் வைஸ் பெஞ்ச் வைஸ் டயக்ராம் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் டிராயிங் கான்செப்ட்ல வந்து மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது வந்து அவர் எப்படி ப்ரொசீஜர் பார்ப்பாரு அப்படின்றத வந்து பார்த்தோம். அதில் வந்து நேற்று வந்து நம்ம ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராட் இருக்கு. ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராடு வந்துட்டு எப்படி பண்றதுன்றதை பார்த்தோம். ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராட்ல வந்துட்டு நேற்று வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு, மெட்டீரியல் எந்தெந்த மெட்டீரியல் பண்ணுன்றதை பார்த்தோம். அதே இப்போ வந்து இந்த ரீடிங்ஸ் இங்கே இருக்கு பாருங்களா, இந்த ரீடிங்ஸ் தான் இப்போ நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். அந்த ரீட் பண்ணி இப்போ நான் சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ணுறதுங்க இருக்கு எந்த ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுவான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராட் அந்த ஒன்று நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். AutoCAD, CAD எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு ப்ரொசீஜர் நான் சிமிலர் ஃபாலோ பண்ண அந்த டூல்ஸ் அந்த சாஃப்ட்வேர் பர்டிகுலர் எந்த டூல்ஸ் வச்சு நான் ஈஸியாக பண்ணலாம்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் ஏ டிசைன் இன்ஜினியர் நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாட்டு வந்துட்டு இப்போ உங்க ஸ்டார்டிங் புதுசாக நம்ம வீடியோ தான் பார்க்கறது இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து நேற்று வந்து கனெக்டிங் ராட்ல வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, என்னென்ன இது இண்டிகேட்டர் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதர்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கான்செப்ட் தான் பார்த்துன்னு வரணும்னு நினச்சிங்கனாக்கா இன்ஜினியரிங் டிராயிங்ன்றது பேசிக் கான்செப்ட் வந்து பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வீடியோ ஒன்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துக்கணும். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ராட், கனெக்டிங் ராட் வந்து பார்க்க போகிறோம். கனெக்டிங் ராட்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் போர்ஷன் இருக்கு தெரியுமா, இந்த பார்ட் போர்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளோ இருக்கு, இது நம்மளுக்கு வந்து கனெக்டிங் ராட்ன்றது வந்து இண்டிகேட் ஆகுது பாருங்க. இந்த பாதி போர்ஷன் எனக்கு வந்து கனெக்டிங் ராட்ன்றது ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் இருக்கு. இது நான் வந்து இப்போ பண்றது எனக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி ரீடிங்ஸ் பண்றதுன்றதை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கனெக்டிங் ராட் அந்த கனெக்டிங் ராட்ல வந்துட்டு எனக்கு வந்து கனெக்டிங் ராட் ஃபர்ஸ்ட் கனெக்டிங் ராடுன்னு என்னன்னாக்கா பிஸ்டன் இருக்கு தெரியுமா, பிஸ்டனுக்கு வந்து நான் கனெக்டிங் ராட்ன்றது வந்து கனெக்ட் பண்ணுவேன் ஃபார் த மூவ்மெண்ட். ஓகேவா? சைக்கிள் மூவ்மெண்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணா கனெக்டிங் ராட் பார்ட் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கனெக்டிங் ராட் பார்ட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஆங்கிள் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், ஆங்கிள் எந்த எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணுன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் வந்து நம்ம நீட்டாக பாருங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்டு பண்ணணும். அந்த இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண பார்ட்டு வந்துட்டு கண்டினியூஸாக போகணும் தவிர சென்டரில் வந்து நான் டெலீட் பண்ணக்கூடாது. இல்லை திருப்பி நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான நமக்கு சான்சஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம ட்ரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டூல் யூஸ் பண்ணணும், எந்த பொசிஷனில் ட்ரா பண்ணணும், ஆங்கிள் அது ஏழு கனெக்ட் ஆயிருக்கு, எந்த பார்ட்டு தருது, எந்த பார்ட்டு எனக்கு டைமென்ஷன் கனெக்ட் ஆகுது, எது நான் அசியூம் பண்ணிக்கணும், எது நான் கால்குலேட் பண்ணுன்றது வந்துட்டு நீங்கள் எல்லா விஷயமும் நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணிட்டோம்னாக்கா அப்போ நம்ம போக போக நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ஈஸியாக ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ இந்த கனெக்டிங் ராட்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ட்ரா பண்ணுறது போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஓகேவா கனெக்டிங் ராட் இப்போ நம்மளுக்கு வந்து எந்த பார்ட்லேருந்து ட்ரா பண்ணாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் பார்க்குறது எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து இங்கே வந்து டயா கொடுத்துருக்காங்க. டயா வந்து 26 இருக்குது. ஆனால் ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு எனக்கு 28 பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஹைட் வந்து எனக்கு வந்து இது மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 130 இண்டிகேட் இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் 39 and then 5. எஸ், ஓகே. ரேடியஸ் 15 and then இந்த 4 ரேடியஸ் 40 25 25 1 12 23 46 39 5 10 56 12 okay 30 16 yes. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்ட்ஸை வந்து கொஞ்சம் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் பார்ட் எடுத்துக்கலாம். சர்க்கிள் பார்ட்டுக்கு வந்து எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ரேடியஸ் 26 டயா எனக்கு கொடுத்துருக்காங்க. டயா 26ன்றதை ட்ரா பண்ணிக்கிறேன். டயா 26 ட்ரா பண்ணிட்டு கூட அது அந்த பார்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து அந்த பார்ட்டுக்குள்ள 26க்குள்ள எனக்கு இன்னொரு சர்க்கிள் ஒன்று இண்டிகேட் ஆயிருக்குது. ஓகே, அந்த இன்னொரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் நான் டயா 26 ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து டயா ரேடியஸ் 15ன்றது வந்து எனக்கு இண்டிகேட் ஆயிருக்கு. 15 41 ரேடியஸ் எனக்கு வந்து இண்டிகேட் ஆயிருக்குது. ஓகே, 50 40 வந்து நமக்கு அது ஃபிலேட்டட் வருது. 15 வந்து உள்ள இன்னர் சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டயா எடுத்துக்கணும். டயா 26க்கு ஒரு சர்க்கிள், டயா 15க்கு ஒரு சர்க்கிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ட்ரா பண்ணிட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறேன், அது எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது ஹைட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 28 mm நான் வந்து அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 28 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு விட்டு எனக்கு அந்த பார்ட் எடுத்து மிட் பாயிண்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த இப்போ நான் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். 1 நிமிஷம் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டை ட்ரா பண்ணிட்டோம். இந்த மிட் பாயிண்ட் இருக்குது, அந்த மிட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இப்போ ஹைட்டு பண்ண மாதிரி இருக்குது. ஹைட்டு எனக்கு வந்து எப்படி டைமென்ஷன் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நான் இருக்கிறேன்ல, எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எனக்கு டைமென்ஷன்ஸ் வேணும். ஸோ தட் இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு கேல்குலேட் பண்ணணும். 25 நான் சொல்கிற டைமென்ஷன்ஸ் பாருங்கள், 25 and then 130 எனக்கு. ஸோ தட் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வந்துடுது. and then இங்கேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கனாக்கா 39 இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது 39 + 130 + 25 ஒன்று எனக்கு ஓகே, எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு 194 எனக்கு இண்டிகேட் ஆகுது. 194 mm நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு என்ன இருந்தால் இந்த பாயிண்ட் இங்கே வந்து இண்டிகேட் ஆகிடுது. ஓகே, இதுலேருந்து இப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு இங்கேருந்து ஒரு 25 mm நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனை விட்டுட்டு எனக்கு வந்து 130க்கு ஒரு லைனை ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 130க்கு ஒரு லைனை மார்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன், 130க்கு லைன் ட்ரா பண்ணிட்டு அண்ட் தென் இந்த பாயிண்ட் எனக்கு செக் பண்ண போகிறேன். 39 இன்ச்சுனாக்கா நான் பாயிண்ட் கரெக்ட். அந்த டைமென்ஷன் வந்து வேரி ஆச்சுனாக்கா இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கா நம்ம ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கர்வ்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது வந்து கனெக்ட் ஆகணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணிக்கணும். இது ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்றது, டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கிறோமா இல்லையான்றது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இங்கே மெஷர் பண்ணும்போது எனக்கு 39 இன்ச்சுனாக்கா ஓகே, லென்த் வந்து கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோன்றது இண்டிகேட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 39 and then 130 25 கரெக்டாக இண்டிகேட் ஆயிருக்கு. நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு லைன் கிடைச்சிச்சு. சரி, ஓகேங்களா, எனக்கு இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம்னா எனக்கு R23 ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். R23 ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து டயா வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. டயா வந்துட்டு எனக்கு 42 இண்டிகேட் ஆகிருக்கு. டயா 42 கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே, அண்ட் தென் இதில் வந்துட்டு எனக்கு H7 இண்டிகேட் ஆகிருக்கு. எனக்கு ஆஃப் போர்ஷன் மட்டும் தான் அது இண்டிகேட் ஆகுது. இன்னும் ஆஃப் போர்ஷன் வந்து நான் அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறதுக்கு வந்து எனக்கு இங்கே இந்த போர்ஷன் இருக்கு பாருங்க, 42 H7. அது வந்து நம்ம டீட்டெயில் வந்து நம்ம கீழே உட்காந்து பார்க்கலாம். ஓகேவா, இந்த ஆஃப் போர்ஷன் வந்து 42 டயா சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு H7 நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த H7 வந்து டோட்டலாக எனக்கு வந்து டயா 42 இருக்குது. அந்த 42ல் வந்து ஆஃப் போர்ஷன்ஸ் நம்ம மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த போர்ஷன்ஸில் வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து செகண்ட் பார்ட் எனக்கு புஷ் இது வந்து இண்டிகேட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஹாஃப் 7 ஆச்சு. இப்போ வந்துட்டு 42 எடுத்துகிட்டு ஒரு கட் போர்ஷன் பண்ணிக்கலாம். அது மிக்கிய போர்ஷன் வந்து நான் கீழே போகும்போது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பிரேஸ் பார்ட் வருது. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து லைன் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இங்கே வந்து நான் வந்து எனக்கு ஓவராலாக எனக்கு வந்து இங்கே 6 mm தான் கொடுத்துருக்காங்க. வந்து லென்த் வந்து எனக்கு 12 mm இருக்குது. ஹைட் இது வந்து எனக்கு 10% 6 இருக்குது, இன்னொன்று 6 இல்லை. ஸோ தட் இதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஓவராலாக எனக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, இங்கே வந்து எனக்கு வந்து இங்கே 10 mm கொடுத்துருக்காங்க, அந்த 6 mm இருக்குது. ஓகேங்களா, இப்போது நான் ஓவரால் 10 mm எடுத்துக்கணும். அந்த இது வந்து 12 mm இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அது மிச்சம் இது வந்து எனக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிற போர்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட்டு வந்து ஒரு லைன் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு லைன் இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணுறேன், tan ரேடியஸ்ன்றது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும்னாக்கா எனக்கு ரேடியஸ் 40ல் வந்துட்டு எனக்கு வந்து அந்த ரெண்டு எனக்கு டேஞ்சென்ட் ஆகிடும். ஓகேவா, டேஞ்சென்ட் ஆகிட்டு வந்து எனக்கு இந்த மிச்ச போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டாப் போர்ஷன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த mm வந்து எனக்கு ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு 5 mm எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஆஃப்செட் பண்ணிக்க போகிறேன். அந்த நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து 3 mm டோட்டலாக எனக்கு வந்து 26 இருக்கணும். ஸோ தட் என்ன பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு 5 mm இருக்குது. அந்த இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 26னாக்கா ஓவராலாக 26 டிவைடட் பை 2 பண்ணோம்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு ஓவரால் எனக்கு 26 இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணிப்போ 13 எனக்கு டிவைட் பை 2, 26 டிவைட் பை 2 வந்து 13 வருது. எனக்கு 13 இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு 13 mm ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் அந்த இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பாயிண்ட் ரெண்டு டச் பண்ணி tan ரேடியஸ்க்கு 40க்கு ஒரு டயா ட்ரா பண்ணுறேன். ஸோ ரேடியஸ்க்கு 40க்கு ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணி சர்க்கிள் வந்து டச் ஆகிடுது. சரி, ஓகே, இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து கரெக்ட் ஆகுது. எனக்கு வந்து அன்வான்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இது வந்து டைரெக்டாக அப்படியே வந்துட்டு நம்ம ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, இது வந்து இங்கே இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக இப்போ வந்து ஆஃப்செட் பண்ணிக்கணும்னே நம்மளுக்கு இந்த போர்ஷன்ஸ் இண்டிகேட் ஆகிடுது. ஓகேங்களா, இப்போ கனெக்டிங் ராடில் வந்து டைமென்ஷன்ஸ் எப்படி பண்ணுன்றதை பார்த்துக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் வந்துட்டு எப்படி இன்னொரு இன்டெப்த்தாக வந்து அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் இப்போ வந்து நம்ம இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் தான் வந்து கனெக்டிங் ராடுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் எப்படி இண்டிகேட் பண்ணுறதை பார்த்தோம்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இன்னொன்று செகண்ட் பார்ட்டாக பிரேஸ் வந்து இந்த கவரிங் போர்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, நெட் போல்ட் புஷஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, until then this is signing off Santosh P. CAD NEST நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.